லண்டன்ல நேற்றிரவு 9:30 மணி போல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தன்னுடைய அம்மா அப்பாவோட சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு 9 வயசு பொம்பளை பிள்ளை மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. இந்த துப்பாக்கிச்சூட்டில் அந்த பிள்ளை சீரியஸாக காயமடைஞ்சு இப்போ உயிருக்கு போராடும் நிலைமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்குது. எதுக்காக 9 வயசு பொம்பளை பிள்ளை மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தணும் என்று சொல்லி ஒரு கேள்வி வரலாம். இந்த சம்பவம் பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அதோட பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவர்களிடமிருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குது. அதோட IDP எனப்படும் இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட்ஸ் அது சம்பந்தமாகவும் ஒரு அப்டேட் வந்திருக்குது. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இந்த வீடியோவில் காத்திருக்கின்றன. வீடியோவுக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. இந்த 9 வயசு பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா, நேற்று புதன்கிழமை இரவு ஒரு 9:30 மணி போல லண்டன்ல இருக்கக்கூடிய ஹக்னி என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த பிள்ளையும் இந்த பிள்ளையினுடைய பெற்றோர்களும் இருந்து சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கணும். அதே நேரம் நிறைய கஸ்டமர்ஸ் வெளியில கதிரையை போட்டு வெளியில இருந்து சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கணும். அதுல ஒரு டேபிள்ல 3 ஆண்கள் இருந்து சாப்பிட்டு வந்திருக்கணும். அவைக்கு 36, 37, 42 வயசுடைய 3 பேர் சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கணும். அப்ப ரோட்டால மோட்டார் பைக்ல வந்த ஒரு ஆள் முகத்தை மறைச்சு ஹெல்மெட் எல்லாம் போட்டிருந்த ஒரு ஆள் அந்த 3 பேர் மேலேயும் துப்பாக்கியால சுடுறார். ஆனா அந்த 3 பேருக்கு பெரிய அளவில் காயம் இல்லை, லேசான காயங்களோட அவியல் தப்பினம். அப்படி சுடைக்குள்ள சில சன்னங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள பாஞ்சு இந்த பிள்ளைக்கு மேல பட்டிருக்குது. அந்த 9 வயசு பொம்பளை பிள்ளைக்கு மேல பட்டிருக்குது. அதுல அந்த பிள்ளை சீரியஸா காயமடைஞ்சு இப்ப உயிருக்கு போராடும் நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அந்த வெளியில இருந்து சாப்பிட்டு கொண்டு வந்த அந்த 3 பேருக்கும் அந்த மோட்டார் பைக்ல சுட்டவருக்கும் இடையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனைக்காக அவர்கள் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தி அது எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி பிள்ளைக்கு மேல தன்னுடைய பேரண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள இருந்து சாப்பிட்டு கொண்ட இந்த பிள்ளைக்கு மேல பட்டு கடைசியா இந்த பிள்ளை பாதிக்கப்பட்டு இப்ப உயிருக்கு போராடும் நிலைமையில இருக்குது. இப்படி போய்கொண்டிருக்குது நிலைமைகள். அப்ப ரெஸ்டாரண்ட்ல போய் நம்பி இருந்து சாப்பிடலாமா இல்லையான்றது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனவே இந்த ஹக்னி ஏரியா கிட்டத்தட்ட அது வடகிழக்கு லண்டன்ல இருக்குது. இதுவும் ஒரு வன்முறைகள் அடிக்கடி நடக்கிற இடம் தான். எனவே இந்த மாதிரியான இடங்களை தவித்துக் கொள்றது மச் பெட்டர். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சம்பவம் நடந்த ரோட்டு கிங்ஸ் லேண்ட் என்று சொல்றது. அந்த ரோட்டு A10 வகை ரோட்டு. அந்த ரோட்டு லண்டன்ல இருந்து அப்படியே நேர கேம்பிரிட்ஜ் வரைக்கும் போகுது. அந்த A10 ரோட்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த மோட்டார் பைக்ல துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த நபர் யார், அவருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில இருந்து சாப்பிட்டு கொண்டு அந்த 3 பேருக்கும் இடையில உள்ள தொடர்பு என்னன்றதை பற்றி இப்ப போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு துயரமான சம்பவமும் நடந்திருக்கு. அது என்னன்னு சொன்னா, ஒரு 49 வயதுடைய ஒரு தந்தையார் தன்னுடைய 12 வயது மகனையும் கூட்டிக் கொண்டு மலை உச்சியில வாக்கிங் போயிருக்க, அதாவது ஹைக்கிங் போயிருக்கணும். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை உச்சியில கொண்டே காரை பார்க் பண்ணி போட்டு, அந்த கார் பார்க்கிங் பேர் 3 சிஸ்டர்ஸ் கார் பார்க்கிங் என்று சொல்லி அதுல கொண்டே காரை பார்க் பண்ணி போட்டு அதுக்கு அங்கால கார் போக முடியான்னு சொல்லி ஹைக்கிங் போயிருக்கணும். எப்போ என்று சொன்னா, செவ்வாய்க்கிழமை பின்னேரம். அப்ப நேற்று புதன்கிழமை பின்னேரம் வரைக்கும் ஆக்கள் திரும்பி வரையில கார் அந்த இடத்திலேயே பார்க் பண்ணப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு வீட்டில் ஃபேமிலியாக்கள் எல்லாம் அலர்ட் ஆகி நேற்றிரவு திரும்பி வீட்டை வரையில் என்று சொல்லி போலீஸுக்கு அறிவிச்சு, போலீஸ் நேற்று முழுக்க தீவிரமான தேடுதலை நடத்தி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே, ஏனைய ஹைக்கிங்ஸ் போன எல்லாருமே சேர்ந்து தேடுதல் நடத்தி இன்றைக்கு விடிய தெரிய வந்திருக்கு. அந்த மலை அடிவாரத்தில் அந்த பள்ளத்துக்கு 2 பேர்ட்ட உடல் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது இந்த தந்தை மகனுடைய உடலாக இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது. இதுவரைக்கும் இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்யும் வரைக்கும் காவல்துறையினர் அதை பற்றி உறுதிப்படுத்தல. ஆனா 2 பேருடைய உடல் அந்த மலையடிவாரத்தில் இருக்குன்னு சொல்லி தெரிய வருது. இந்த சம்பவம் நடந்தது ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய கிளென்கோ என்ற மலைப்பகுதியில். வரும் பொது தேர்தலில் லேபர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமாக இருந்தால் உங்களுடைய பணத்தை இப்பொழுதே சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால், அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதுக்கு பிறகு உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு பணமும் இருக்காது, அந்த அளவுக்கு போதிய அளவு வருமானமும் வராது என்று சொல்லி நான் சொல்லல, கன்சர்வேட்டிவ் கட்சி அறிவிச்சிருக்குது. கன்சர்வேட்டிவ் கட்சி நேற்று அவர்களுடைய முதலாவது தேர்தல் போஸ்டரை வெளியிட்டிருக்கணும். அந்த போஸ்டர்லேயே மிகப்பெரிய சர்ச்சைகளும் மிகப்பெரிய பிரச்சனையும் பிடிச்சிருக்குது. அந்த போஸ்டரை நான் இதில் போட்டு காட்டுறேன். இதுதான் அந்த போஸ்டர். ஒரு சிவப்பு நிற பன்றியினுடைய படத்தை போட்டு
போட்டு, அதாவது அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கான அந்த குறியீடு, பணத்தை சேமித்து வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சி சொல்லியிருக்கு. என்னென்னு சொன்னால், லேபர் கட்சிகிட்ட வந்து நல்லதொரு வேலை வாய்ப்பு திட்டங்களோ அல்லது மற்ற பொருளாதார திட்டங்களோ எதுவுமே கிடையாது என்று சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து விமர்சனம் வச்சிருக்குது. எனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய எக்கனாமிக் லைஃபை வந்து உயர்த்துவோம், ஆனால் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய எக்கனாமிக் லைஃப் வந்து டவுன் ஆகும் என்று சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சி சொல்லி இருக்குது. இவர்கள் வெளியிட்ட இந்த போஸ்டர் வந்து மிகவும் பரபரப்பாக இப்போ யூகே முழுக்க எல்லா இடமும் ஒட்டப்படுது, எல்லா பில் போர்ட்ஸ்லையும் வந்து இது கொண்டு வரப்படுது இன்றைக்கு வியாழக்கிழமையிலிருந்து. இதுக்கு பிறகு லேபர் கட்சி என்ன விதமான போஸ்டரை வெளியிட போகுதுன்னு சொல்லி என்னன்னு தெரியல. அவர்கள் வெளியிட இருக்கின்ற போஸ்டர் வந்து இதுக்கு நல்ல ஒரு பதிலடியாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எனவே அவர்களுடைய போஸ்டருக்காக எல்லோரும் வெயிட்டிங். அதே வேளையில் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கார். அது என்னென்று சொன்னால், தொடர்ந்து கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வருமாக இருந்தால் ஒரு நீண்டகால அடிப்படையில் வந்து நேஷனல் இன்சூரன்ஸை வந்து முற்றுமுழுதாக இல்லாமல் பண்ணுவோம் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறார். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த பட்ஜெட்டில் வந்து நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து மேலும் குறைக்கப்பட்டது. அதாவது 10% 8% குறைக்கப்பட்டது நேஷனல் இன்சூரன்ஸ். எங்களுடைய மாத சம்பளத்திலிருந்து கொஞ்சம் காசை எடுத்துக்கொள்கிறது தான் இந்த நேஷனல் இன்சூரன்ஸ். அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் ஒவ்வொரு மாதம் கொஞ்சம் காசு அவர்கள் எடுக்கிறது. எனவே வந்து தாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் ஒரு நீண்ட கால அடிப்படையில் வந்து எதிர்காலத்தில் நேஷனல் இன்சூரன்ஸை வந்து முற்றுமுழுதாக இல்லாமல் பண்ணுவோம், நீங்கள் பே பண்ணவே தேவையில்லை என்று சொல்லி நேற்று பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சாத்தியம். முதல்ல கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும். அப்படி வந்தால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் ருவாண்டாவுக்கு அகதிகளை நாடு கடத்துறது சம்பந்தமாக மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. நாங்கள் கூட வீடியோக்களில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே அதை மறந்துட்டோம். எல்லாருமே ருவாண்டா ஒரு நாட்டை மறந்து இந்த அகதிகளை அனுப்புற சம்பந்தமாக முழு பேரும் மறந்துட்டோம். என்னென்னு சொன்னால் எல்லாருமே வந்து எலெக்ஷனில் பிஸியாக இருக்கணும். எனவே ருவாண்டாவுக்கான பிளேன் போகுமா போகாதா என்றது எல்லாமே வேறு பிரச்சனை. மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரான்ஸில் இருந்து படகுகள் மூலம் யூகேக்கு வாராக்கள் எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த ஒரு 4-5 நாட்களில் வந்த அகதிகள் எண்ணிக்கையை பார்த்தோம்னு சொன்னால், இந்த மாதம் 24ஆம் தேதி, மே மாதம் 24ஆம் தேதி மட்டும் 5 படகுகளில் 288 பேர் யூகேக்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த நாள் 25ஆம் தேதி, மே மாதம் 25ஆம் தேதி 4 படகுகளில் 227 பேர் வந்திருக்கணும் யூகேக்கு. அதுக்கு பிறகு 26ஆம் தேதி, மே மாதம் 26ஆம் தேதி ஒரு படகுல 51 பேர் வந்திருக்கணும் யூகேக்கு. எனவே இந்த மாதிரி படகுகள் மூலம் யூகேக்கு வரது தொடர்ந்து அதிகரித்து கொண்டுதான் இருக்குது. மற்ற பக்கம் ருவாண்டா பிளானும் வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அகதிகள் விஷயத்தில் வந்து அடுத்ததாக என்ன நடக்கும் என்று சொல்லி. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவர்களிடமிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு கொண்டு வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், அடுத்த மாதம் 20ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 20ஆம் தேதி புதிய பேங்க் ரேட்டை வந்து அவர்கள் அறிவிக்க போயினமாம். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து புதிய பேங்க் ரேட்டை வந்து அறிவிக்க போகுது. அது என்ன பேங்க் ரேட் என்று சொன்னால், இப்போ உதாரணமாக நாங்கள் பேங்கில் வந்து காசு சேமித்து வச்சுருப்போம். அந்த சேமித்து வச்சுக்கிற காசுக்கு வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று கிடைக்கும், வட்டி ஒன்று கிடைக்கும். அந்த வட்டி வீதம் வந்து எப்போவுமே ஒரே மாதிரியே இருக்காது. எல்லா வருஷமும் எல்லா காலப்பகுதியிலும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. சில சந்தர்ப்பங்களில் கூடும், சில சந்தர்ப்பங்களில் குறையும். அப்படி மாறுபடுறது தான் சொல்றது பேங்க் ரேட் என்று சொல்லி. இது வந்து சேமிச்சு வைக்கிற காசுல மட்டும் இல்லாமல், இப்போ நாங்கள் மோர்கேஜ் எடுத்திருந்தா அந்த மோர்கேஜுக்கு வந்து நாங்கள் திருப்பி பே பண்ணிக்குள்ள கொஞ்சம் வட்டியும் சேர்த்து தான் கட்டுவோம். அந்த வட்டி வீதமும் கூட சில சந்தர்ப்பங்களில் கூடுதலாக இருக்கும், சில சந்தர்ப்பங்களில் குறைவாக இருக்கும். அப்படி மாறுபடுறது தான் சொல்றது பேங்க் ரேட் என்று சொல்லி. இப்படியான பேங்க் ரேட் வந்து ஒரு வருஷத்துல வந்து 8 தடவை மாறுமாம். 8 தடவை மாறுமாம். சுருக்கமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு 6 கிழமைக்கும் ஒரு தடவை இந்த பேங்க் ரேட் வந்து மாறிக்கொண்டிருக்குமாம். இதனுடைய அடுத்த டேட் வந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி. அப்போ ஜூன் மாதம் 20ஆம் தேதி எங்களுக்கு தெரிய வரும் புதிய பேங்க் ரேட் என்ன, அது கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா, எங்களுக்கான வட்டி வீதம் வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, நாங்கள் செலுத்த வேண்டிய மோர்கேஜுக்குரிய வட்டி வீதம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா என்று சொல்லி ஜூன் மாதம் 20ஆம் தேதி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அறிவிக்கும். அடுத்ததாக ஐடிபி, அதாவது இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட். அதாவது இப்போ நாங்கள் யூகே விட்டு வெளியில் போனால் வேறு நாடுகளில் போயிட்டு அங்கே நாங்கள் காரோட போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஐடிபி தேவைப்படும், அதாவது இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட் தேவைப்படும். அதை நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் வளமை என்ன செய்வோம்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போவோம். அங்கே போயிட்டு அதுக்குரிய ஃபார்ம் எல்லாத்தையும் நிரப்பி கொடுத்து அதுக்கு பே பண்ணி எங்களுடைய ஃபோட்டோவை கொடுத்து அந்த இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் எடுப்போம். இதை நாங்கள் யூஸ்வலாக செய்கிற ஒரு காரியம். இப்போ வந்து பே பாயிண்ட் இருக்குது தானே, அந்த பே பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் டிவிஎல்ஏக்கும் பே பாயிண்ட்டுக்கும் இடையில் வந்து இப்போ புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் வந்து இந்த ஐடிபியை வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் பே பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக தேவையில்லை, நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ண முடியும். பே பாயிண்டினுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் பக்கத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அங்கேயே போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐடிபியை எடுத்துக்கொள்ளலாம். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் தகவல்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.